அடைச்சே இந்த ஊர்ல என்ன வர வர தண்ணி வர மாட்டேங்குது. காலையில தூங்கி இருந்தவொடனே தண்ணி முகத்துல தான் முழிப்பேன். ஆனா இன்னைக்கு என்னடான்னா சுத்தமா தண்ணியே வரல. வர வர இந்த தண்ணியை சுத்தமா கிளப்பி விடவே மாட்டானுங்க. மழை நாள்லயே இப்படி இருந்துச்சுன்னா வெயில் நாள்ல எப்படி இருக்குமோ தெரியல. தண்ணி இருந்தாதான் எல்லா வேலையும் செய்ய தோணுது. சாணி போடுறதுல இருந்து சோறு ஆக்குறதுல இருந்து குழம்பு வைக்கிறதுல இருந்து பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து எம்புட்டு வேலை தான் கிடக்கு. இது எல்லாம் நான் என்னைக்கு செஞ்சு முடிப்பனோ தெரியல. மணியும் 10-11 ஆகுது. இன்னமும் தண்ணி வரலைன்னா நான் என்னதான் பண்றது? இந்த வீட்டுல கிடக்க மாமியா கிட்ட சொன்னாலும் கண்டுக்கவே மாட்றா. நான்லாம் அந்த காலத்துல ஆத்துல குளத்துல தான் தண்ணி மொண்டுட்டு வருவேன்னு சொல்றா. என்னையும் போய் முல்ல சொல்றா. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாமியாக்காரியா அந்த காலத்துல மொண்டுட்டு வந்தா இந்த காலத்துல யாரு அப்படியெல்லாம் போய் மொல்றாங்க சொல்லு? ஒண்ணு கான் இருக்கணும், இல்ல மோட்டரையாவது வாங்கி செட் பண்ணணும், இல்ல டேங்காவது வைக்கணும். எதையுமே செய்யாத வர பழுப்பை நம்பி இப்படி தண்ணி வராம போயிட்டு இப்ப இந்த குடத்தை எடுத்து நான் தெருவா சுத்திட்டு கிடக்கேன். யாரு வீட்டுல போய் 2 குடம் தண்ணி கேட்கறது? சரி, நம்ம கோமதி அக்கா வீட்டுக்கு போவோம். அங்க எப்பவுமே தண்ணி புடிச்சு வச்சுட்டுல இருப்பாங்க. இல்ல அவங்க வீட்டுல காணலையாவது வருதான்னு பாப்பு. அவங்க காணலையாவது வருதான்னு பார்த்து 2 குடம் தண்ணி வாங்கிட்டு வருவோம். காலையில இருந்து தண்ணி வரலையே, அம்மா லோல் போட்டு கிடக்காளே. சரி கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணுவோன்னு எங்கேயாச்சும் இருக்குதா அந்த மௌலுக்கு? எப்ப பார்த்தாலும் டிவி பின்னாடியே உட்காந்துட்டு கிடக்காளுவ. என்னதான் அந்த டிவில வச்சிருக்காளோ தெரியல. எவன் தான் இந்த டிவியை கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த டிவி போன் எல்லாம் கண்டுபிடிச்சுதான் ஒரு தீ வேலை செய்யறது கிடையாது. பூரா சோம்பேறித்தனமா கிடக்காவுல. சத்தியா, அங்க கிடக்க சொம்பை எடுத்துட்டு வந்து போடுடி. சாட்டு புட்டு அங்கங்கேயே தட்டு வச்சுட்டு கிடப்பிவே, எடுத்துட்டு வந்து போடு. அதை கழுவதான் முடியல. இதை கூட செய்ய மாட்டாளோ இவ்வளவு சொம்பியே எடுக்க மாட்டாளுவ. இவ்வளவு 2 கூட தண்ணி எடுக்க அனுப்புனா என்ன பண்ணுவாள் இவ்வளோ? கோமதி அக்கா, கோமதி அக்கா, கோமதி அக்கா, என்னக்கா பண்றீங்க? ஆட்டி சின்ன பொண்ணு, நான் என்ன பண்றேன்? இதோ பாத்திரத்தை தான் எடுத்து போட்டு கழுவிட்டு கிடக்கேன். என்னக்கா, சத்யாவுக்கு தான் இன்னைக்கு லீவ் இல்ல. கூட மாட எங்கன்னா ஒத்தாசு பண்ண கூட்டு உதவி பண்ணிருக்கலாம்ல? ஆமாண்டி, இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைவ சாட்டை தட்டே எடுக்க மாட்டாளுவ. இதுல எங்க நம்ம கூட வந்து ஒத்தாச்சு பண்ண போறாளுவ? அது என்னமோ சரிதாங்க. நம்ம வேலையை நம்மளே தான் பாத்துக்கிட்டு கிடக்கா இருக்கு. சரி, நீ என்ன குடத்தோட வந்திருக்க? ஏக்கோ, என்னக்கா 2 நல்ல சரியா தண்ணி வரதே இல்ல. இன்னைக்கு சுத்தமா தண்ணி வரல. எங்க மாமியா கிழவி தண்ணி ஒரு குடம் எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வர மாட்டா. எங்கேயாச்சும் போய் மொண்டுட்டு வந்தாலும் மொண்டுட்டு வர மாட்டா. அதான்க்கா உங்ககிட்ட 2 கூட தண்ணி கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன்டி சின்ன பொண்ணு, கான் என்ன உங்க வீட்டுல மட்டுமா தண்ணி வரல நினைக்க? எல்லா வீட்லயும் தாண்டி தண்ணி வரல. 2-3 நாளா சுத்தமா தண்ணி வரதே இல்ல. நானும் சரியா புடிச்சு வைக்கவே இல்ல. இதோ இங்க இம்புட்டு ஏனத்தை வாரியாந்து போட்டு அதே கழுவிட்டு கிடக்கேன். 2-3 நாளா புடிச்சு வச்ச தண்ணியில தான் கழுவிட்டு கிடக்கேன். சாப்பிட்டு தட்டுவெல்லாம் போட்டு வச்சிடறாளுவடி. ஒரு தட்டை எடுத்து கூட கழுவ மாட்டாளுவ. தண்ணி குடிக்கிறதாண்டா கூட கழுவிட்டு முண்டு குடிக்க மாட்டாளுவ. எந்த வேலை செஞ்சாலும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது. பிள்ளைங்க இருந்தாலும் நாம தான் செய்யணும், பிள்ளைங்க இல்லைனாலும் நாம தான் செய்யணும். சின்ன பொண்ணு, தண்ணி கூட நேத்து பிடிச்ச 2 குடம் தாண்டி கிடக்கு. அதுல ஒரு குடத்தை எடுத்தாந்து ஊத்தி போட்டோம். இன்னும் ஒரு குடம் கிடக்கு. எங்கன்னா சாப்பாடு செய்ய குடிக்க போவ எல்லாத்துக்கும் அந்த ஒரே தண்ணி தான். வேற எதுக்கும் சுத்தமா தண்ணியே கிடையாது பாத்துக்க. இந்த ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இந்த தண்ணி பஞ்சம் எப்பகா வந்திருக்குது? எனக்கு தெரிஞ்சு இப்பதாங்க வந்திருக்குது. தண்ணி இல்லாத வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. நானும் இப்ப வரும் அப்ப வரும்னு பாத்துட்டு கிடந்தேன். இதோ மணியோ 12 ஆக போகுது, இன்னமும் சுத்தமா தண்ணி வரல. என்ன கோமதியக்கா, நீயும் சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு கிடக்கீங்க? என்ன பேசிட்டு கிடப்போம்? ஓட்டு எலெக்ஷன் வருதுல்ல, அதான் யாரு ஜெயிப்பாங்கன்னு பேசிட்டு கிடக்கும். யாரு ஜெயிச்சானா ஜெயிக்கட்டேன்னு, நம்ம ஊருக்கு நல்லது யாரு செய்யறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். எலெக்ஷனை பத்தி பேசுற மூஞ்சா இது? ஏண்டி கையில 2 குடத்தை வச்சுட்டு நின்னுட்டு கிடக்க? ஆமாண்டி, புஷ்பாக்கா கிட்ட எண்ணெய் வாங்கலான்னு வந்திருக்க. இதோ இந்த குடத்துல வந்து குளம் தைக்கிற எண்ணெயும், இந்த குடத்துல வந்து மண்ணெண்ணையும் வாங்க வந்திருக்க. ஆமா, கோமதி அக்கா வீட்டை சுத்தி எண்ணெய் கிணறு தானே இருக்கு. நீ ஒரு குடமா முண்டு போறதுக்கு எங்கேயாவது போய் காது குத்துடி. ஏண்டி நாலு முடி, அதான் தெரியுது இல்ல எதுக்கு குடத்தை வச்சுட்டு நின்னுட்டு கிடப்பாவ? சும்மாவா நின்றுட்டு கிடப்பாவ? கோமதி அக்கா பாருக்கா, இவ என்கிட்ட தேவையில்லாத வம்புக்கு வர. நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ஏண்டி சின்ன பொண்ணு இராண்டி, அவ எதுக்கோ வந்திருக்கா. சொல்லுடி நாலுமுடி, என்ன ஏக்கோ உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வருதாக்கா? தண்ணி வராம தான் 2 குடத்தை வச்சுட்டு நின்றுட்டு கிடக்க கோமதி அக்கா வீட்டை. தண்ணி வருதான்னு கேக்குற? கோமதி அக்கா அவளை பேச வேணான்னு சொல்லுங்கக்கா. நான் ஏதோ புலவுல போயிட்டு கிடக்க, இவன் நடுவுல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. என் சின்ன பொண்ணு இராண்டி, அவ ஏதோ சொல்ல வரா. ஆமா, இவளே ஒரு டுபாகோரு. இவ என்னத்த சொல்ல வரா? ஏக்கோ நம்ம ஊருக்கு ஏதோ பைப் லைன் வந்திருக்கான். அதான் எல்லா தெரு லைனையும் கட் பண்ணி புட்டாவ. அங்கங்க உடைச்சு வாரிட்டு கிடக்காவ.
என்னது பைப் லைனை கட் பண்ணி போட்டாவளா? ஏண்டி நாலு முடி ரவ விளக்கமா சொல்லுடி, என்னன்னு ஒண்ணும் புரியல. என்ன லைன் இடி கட் பண்ணி போட்டாவ? அக்கா, நம்ம ஊருக்கு தண்ணி வரும்லக்கா, அந்த டேங்க், அந்த பெரிய டேங்க் இருக்குவே முக்குட்டுல, அந்த லைனை தான் கட் பண்ணி போட்டாவ. தெரு லைன்ல ஒரு லைன்ல கூட தண்ணி வராது. ஐயோ கோமதி அக்கா, இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு தண்ணி வராதோ? அது எப்படி நம்ம ஊருக்கு தண்ணி வராத இருக்கும்? அந்த டேங்க் லைனை கட் பண்ணிட்டு ஏதாவது புது லைன் போட்டு விடுவாவ. ஆமாக்கா, ஏதோ புதுசா போர் போடுறாங்க. ரெண்டு பெரிய பெரிய லாரி வந்திருக்கு. ஒரே பைப்பா எடுத்து எடுத்து பூமிக்கு உள்ள ஓட்ட போட்டு அது உள்ள விட்டுட்டு கிடக்காவ. ஐயோ, அப்ப தண்ணி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியலையே. ஆமாடி சின்ன பொண்ணு, தண்ணி வர எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. இருக்கிற லைனை வேற உடைச்சு போட்டாவ. இப்ப நம்மளுக்கு சுத்தமா தண்ணி வராது. எங்கன்னா போய் தான் நம்ம கொண்டுட்டு வரணும் போல. எக்கோ, இது மாதிரி தெரிஞ்சு நாங்களே அங்க பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். வாங்கக்கா, நாம போய் அங்க மூடிட்டு வருவோம். ஆமாடி நாலு முடி, நானும் 2-3 குடத்தை எடுத்துக்கிறேன். நீ போய் ஒரு 4-5 குடத்தை எடுத்துட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ஏக்கோ, நம்ம இழுவக்கா, அவ ஒண்டியா தானே கிடக்கா, அவளையும் கூட்டிட்டு போவோங்கா சும்மா துணைக்கு. ஆமா, இந்த இழுவிய கூட்டிட்டு வந்தாலும் நம்மளுக்கு தண்ணி கிணி எங்க குடத்துல தூக்கி விடுவா. ஏடி நாலு முடி, என்னக்கா சீக்கிரம் சொல்லுங்க. ஏடி போறதே போற, வரும்போது ஒரு 8 இழுவிய கூட்டிட்டு வாடி. அவளும் 2 கூட எடுத்துட்டு வருவா. சரிக்கா கூட்டிட்டு வரேங்க. இப்படி ஓடுறா பத்தியாக்கா. ஏக்கோ, இவளுக்கு அவ மாமியாளுக்கு சண்டை வந்தா இப்படித்தான் ஓடி போடுவாளாம். என்ன கோமதி அக்கா, குளம் பக்கத்துல இருக்குன்னு பார்த்தா இன்னும் போயிட்டே கிடக்குறதா இருக்குது. ஆமாடி சின்ன பொண்ணு, இன்னும் நடக்க நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். கோமதி அக்கா, நம்ம ஆத்துக்கே தண்ணி பிடிக்க போயிருக்கலாங்க. ஏன்னா அங்க போய் இருந்தா நிறைய மீனும் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். குளத்துல எல்லாம் அந்த அளவுக்கு மீன் இருக்காதுக்கா. ஆமா, நம்ம இப்ப மீன் தான் பிடிக்க போறோம் பாரு. குடிக்க தண்ணி இல்லைன்னு சீக்கிரமா 2 கூட மொண்டுட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இவன் மீன் பிடிக்க போறாளாம். மீனெல்லாம் பிடிச்சா ஒரு 4 ஆயிடு பாத்துக்க. ஏன் மீன் பிடிச்சா என்ன தப்பா? மீன் பிடிச்சா ஒரு வேளைக்கு குழம்புக்காவும். சாயங்காலம் நம்ம காய்கறி எல்லாம் போய் தேடிட்டு கிடக்க வேண்டியது அவசியம் இல்லைல்ல. வெங்காய தக்காளியை போட்டு ரவை பூண்டை தட்டி போட்டு அப்படியே புளிய கரைச்சி ஊற்றி ரவை மீனை கிள்ளி போட்டா குழம்பு வந்துட போகுது. என்ன பொண்ணு, நீ ஏன் மீனை பிடிச்சிட்டு வா, நாங்க தண்ணி மட்டும் மொண்டுட்டு போறோம். எங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நாங்க மீன் பிடிக்க வாரோம். எம்மா, எனக்கு தெரியாதுப்பா. மீனெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா நான் மீன் தான் பிடிச்சிட்டு வருவேன். அப்புறம் தண்ணியும் எடுத்துட்டு வருவேன். எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய், 2 வேலையும் முடிச்சிடும் பாரு. அப்படின்னா நீ மீன் பிடிச்சிட்டே ரெடி சின்ன பொண்ணு. நான் குடுக்குன்னு ஓடி போய் தண்ணி மொண்டு வச்சுட்டு நான் வாரேன். எனக்கு சேர்த்து நீ மீன் பிடி. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பங்கட்டு எடுத்து போய் குழம்பு வைப்போம். சரியான ஆல்ரெடி 4 முடி. நான் மீன் பிடிச்சிட்டு வைப்பேனா, இவ தண்ணி மொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வருவாளாம். அது வரை நான் பிடிச்சிட்டு இருக்கணுமா? இவளுக்குன்னா பாதி கொடுக்கணுமா? இது நல்ல சரியான கதையா இருக்கே. ஏண்டி சின்ன பொண்ணு, உன் தண்ணியை கொடு, சேர்த்து எடுத்துட்டு போய் நான் உங்க வீட்டுல வச்சுட்டு வரேன். அம்மையம்மா, நான் யாருக்கிட்டையும் தண்ணியும் கொடுக்க மாட்டேன், மீனையும் கொடுக்க மாட்டேன். அவங்கவுங்க பிடிக்கிறத அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. ஆனா நான் கண்டிப்பா இன்னைக்கு பிடிக்கதான் போறேன். கோமதி அக்கா, உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க என் கூட சேர்ந்து பிடிங்க. சின்ன பொண்ணு, எனக்கு மீன் வேணாம். முடியே எங்கன்னா மீன் பிடிக்க போய் எங்கன்னா குளத்துல ஊந்து நான் மிதங்கி தான் கிடப்பேன். எனக்கு மீனும் பிடிக்க தெரியாது, ஒன்றும் பிடிக்க தெரியாது. பேசாத, நான் போய் 2 குடத்தை தண்ணி மூடிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பிடிச்சின்னு வாங்க. என்ன கோமதி அக்கா இப்படி பயந்துட்டு கிடக்கீங்க? நம்ம சின்ன வயசுல எல்லாம் எப்படி ஓடி இருப்போம், விளையாடி இருப்போம். மீனெல்லாம் நம்ம எம்புட்டெல்லாம் பிடிச்சின்னு வந்திருப்போம். இப்ப என்னடா தண்ணிய பார்த்தோன்னே பயமாக்குதுன்னு சொல்றீங்க? இவளுக்கு எங்கன்னா புத்தி கித்தி இருக்குதா? நம்ம சின்ன வயசுல ஆடி ஓடி பசங்க கூட விளையாடிக்கிங்கன்னு போய் மீன் பிடிச்சோம். அப்ப இருந்த மாதிரியா இப்ப இருக்கிறோம்? இப்ப எப்படி போய் பிடிக்க முடியும்? ஏம்மா, வசந்தி சொல்றதுதான் கரெக்ட். சின்ன வயசுல அரியா பிள்ளை எங்கேயோ ஓடி போய் ஜாலியா விளையாடிக்கின்னு பிடிச்சிக்கின்னு ஆட்டாடிங்க இருந்தோம். இப்ப நம்மள நம்பி 2-3 உசுறு இருக்குது. அதை பார்த்து நம்ம இருக்க தேவையில்ல. உங்ககிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். நான் இன்னைக்கு புடிச்சே தீருவேன். எக்கோ, குளம் வந்துடுச்சுக்கா. மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிங்க, தண்ணி மொண்டு போறவங்க தண்ணி மொண்டு போங்க. வாங்கக்கா போவோம். முன்னாடி இது இம்புட்டு தண்ணி கிடக்கு இந்த குளத்துல. இதை நாம எப்படி மொண்டுன்னு போறது? ஏக்கா, உங்களுக்கு எதை பார்த்தாலும் பயந்தாங்க. வாங்கக்கா, அங்க கல்லு கிடக்கு பாருங்க, அங்க போயிட்டு நம்ம வச்சு மொண்டுட்டு போவோம். ஆமா, சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி அங்கிட்டு போய் கல்லு கிடக்குதான்னு பார்த்து அது மேல மொண்டு கொண்டு வச்சு போவோம். இப்படியே எங்கன்னா உள்ள விட்டு நம்ம அள்ளிக்கின்னு போனோம்னா எங்கேயாவது காலைகளை பெரட்டி விட்டுச்சுன்னா அதோட குளத்துலதான் போய் சொருவோம். ஏண்டி இது வாயை வச்சுன்னு சும்மா ரெடி. வந்த உடனே நல்ல வார்த்தை ஏதாவது வருதா பாரு, இழுத்துக்குங்க சொருவிக்குவீங்கன்னு.
நாலு முடி மரியாதையா போயிடு சொல்லிவிட்டேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நீ வம்புக்கு வந்துட்டு கிடக்க. ஆமா, உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்புக்கு வந்துட்டு கிடக்க. நயன்தரான்னு பேரு வச்சாங்க, நல்லா தண்டி இருக்குது உனக்கு, நல்லா பொருத்தமா. இவளுங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் மாட்டி இழுத்துட்டு தான் கிடப்பாளுவ. இந்த 4 முடி கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கதே கிடையாது. அடி நெட்ட கொக்கு, உன்னை பத்தி அடி பேசணும். நாங்க 2 பேரும் எங்கே தானே பேசிட்டு கிடந்தோம். உன் வேலை என்னமோ நீ அதை பாரு. நாங்க அடிச்சுப்போம் குடிப்போம். எம்மா வந்த இடத்த வாய் முடிட்டு சும்மா அறுவடி. வாவடி போய் தண்ணியை முள்ளுவோம். கோமதியக்கா, இந்த தண்ணியே பாத்தீங்களா எம்பூட்டு அழகா இருக்குன்னு. நம்ம மூஞ்சியே அதுல பல பலன்னு தெரியுது. ஆமாடி சின்ன பொண்ணு, நம்ம கான்ல புடிச்சிட்டு கிடக்கமே, அது பைப்புல, அது நல்லாவே இல்ல, வெறும் உப்பு கக்கி. இந்த தண்ணி எடுத்து போய் குடிச்சு பார்த்தா சும்மா அமிர்த மாதிரி இருக்கும். அமிர்தம் மாதிரி என்ன அமிர்தம் மாதிரி? அமிர்தமே தான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சதானக்கா நம்ம அந்த காலத்துல வளர்ந்தோம். இப்பதான் மினரல் வாட்டர்ன்றானுங்க, அந்த வாட்டர்ன்றானுங்க, இந்த வாட்டர்ன்றானுங்க. பத்தாயிரத்துக்கு நம்மளுக்கு வர்றது போறா இந்த உப்பு தண்ணி தாங்க வந்து தொலையுது. அதையும் நம்ம எடுத்து போட்டு குடிச்சிட்டு தான் கிடக்கும். கோமதியக்கா, நாம இனிமே டெய்லி வந்துரும்க்கா. வந்து ஆளுக்கு 2 தவளையும் எடுத்துட்டு வந்து புடிச்சிட்டு போவோம். இந்த எடுத்து போய் நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு, குழம்பு செய்யறதுக்கு, குடிக்கிறதுக்கு வச்சுப்போம். வீட்டுல வர தண்ணியை வேணா நம்ம குளிக்கிறதுக்கு, பாத்திரம் தரத்துக்கு, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணிப்போம். இதை நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. வாங்கக்கா, நானும் டெய்லி வரேன். என் கூட யாராச்சும் வந்தீங்கன்னா துணையா இருக்கும். 4 மணிக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கு. இப்பதான் உருப்படியா ஒரு கதையை சொல்லியிருக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, நான் கூட அதை தான் நினைச்சிட்டு கிடக்க. பேசாத நாம இங்கே வந்து 2 கூட எடுத்துட்டு போட்டா என்ன? ஏக்கோ, சொல்றதுக்கெல்லாம் நல்லா தங்கா இருக்கும். ஆனா டெய்லி வரணுமே. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அடிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள மணி 12 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நாம பிடிச்ச போய் என்ன பண்றது? அதுக்கு முன்னாடியே தாண்டி வரணும். நாம ஒரு காத்தால ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மடன்னு ஆளுக்கு 2 குடத்தை தூக்கின்னு ஓடியாரலாம். ஓடியாந்து விடு விடு விடுன்னு முண்டுக்குன்னு ஓடலாம் பாத்துக்க. ஏக்கோ, நடக்கிறத நாளைக்கு பேசுவோம். இப்ப வந்த வேலையை பாப்போம். வாங்கக்கா, மணி ஆகுது. இருங்கக்கா, நான் புடிச்சு தாரேன். நான் தூக்கி எடுத்து தரேன். நீங்க வாங்கி வாங்கி வைங்கக்கா. பாத்து சின்ன பொண்ணு, பாத்து. எனக்கு நீச்சல் கூட தெரியாது பாத்துக்க. பாத்து பத்திரமா எடுத்து வை. ஓ, வெயிட்டா இருக்குது. புடிங்கக்கா, புடிங்க. சின்ன பொண்ணு, விட்டுறாது இரு, 2 கையில புடிச்சுக்கிறேன். விடு விடு. எப்ப என்ன கணக்குது இந்த குடம். தண்ணியில இருக்கும்போது தக்கையா வருது. தூக்குன உடனே இம்மா வெயிட்டால இருக்கு. கோமதியக்கா, நீங்களே முண்டுக்குறீங்களா இல்ல நான் முண்டு தரவா? என்ன பண்ண, நீயே முண்டு கொடுத்துரு. எனக்கு எங்கடி முள்ள தெரியும், நீயே முண்டு கொடுத்துரு. முள்ள அப்படித்தான் மொல்லமா முள்ளு. என்னடி 4 முடி, உனக்கு நான் முண்டு தரவா? வேணாடி சின்ன பொண்ணு, எனக்கு நானே முண்டுக்கிறேன். நீ முண்டுட்டல, நீ எடையவா, நான் போய் முண்டுக்கிறேன். ஆமா, அவ எங்கே மொல்லறாளே, அவகிட்ட கொடுத்தா என்ன? இவ சரியான வீம்புக்காரி, பில்டப் பீத்துற. அதான் இவ போய் எங்கன்னா முண்டு கவுக்க போறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கொடுத்தா நானே முண்டு கொடுத்துருவேன். சரி, உங்க விருப்பம். வாங்க, நீங்க வந்து புடிச்சுன்னு போங்க. விடுட்டு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஆசை இருக்கோ, தண்ணியில ரொம்ப நாள் விளாண்டு இருப்பாளுல, அதான் விளாண்டு பிடிக்கலான்னு வருவாள். சரி, நீ விடு, ஏந்துருவா. பாத்துடி 4 முடி, நல்லா வெயிட்டா புடிச்சுக்க கொடுத்த. கீழே எங்கன்னா விட்டுற போற, நல்லா பாத்து. சரிக்கா, நான் பாத்து பத்திரமா தூக்கிடுறேன். ஏண்டி இந்த தண்ணி ஓர பாசி எல்லாம் கிடக்கு பாரு. சேரெல்லாம் ரொம்ப ஊறி இருக்கு போல, பொலன்னு இருக்கு. பாத்துடி பாத்து. ஏக்கோ, நீங்க ஏங்க சொல்லிட்டு கிடைக்கீங்க? கம்முன்னு இருங்கக்கா. அவளுக்கா, நீங்க விடுங்கக்கா. அவளுக்கு பட்டாதான் தெரியும். அவ புடிச்சு ஏந்துருவா. ஐயோ, எக்க காப்பாத்துக்கா, கொடை இழுக்குது, காப்பாத்துக்கா. அடியே பாத்துடி, பாத்து. சின்ன பொண்ணே, காப்பாத்துறி. ஐயோ, 4 முடி. கையப்பிடிடி வசதி, கையப்பிடி. ஐயோ, காப்பாத்துங்க. புடி கையே வசதி. சின்ன பொண்ணே, கோமதியக்கா. ஐயோ, 4 முடி ஆத்துல அடிச்சுன்னு போயிட்டா. ஐயோ, 4 முடி. கையப்பிடிடி வசதி, கையப்பிடி. ஐயோ, காப்பாத்துங்க. புடி கையே வசதி. சின்ன பொண்ணே, கோமதியக்கா. ஐயோ, 4 முடி ஆத்துல அடிச்சுன்னு போயிட்டா.